ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஒரு பெரிய பாரத்தை தேர தானா ஒரு ஆளை இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. என்னடா எதுவுமே நகரவே மாட்டேங்குதே, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எப்போ தான் எங்களுக்கு அந்த விடியல் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு பெரும்பாலான கும்பத்துக்கு இருக்கும். பொறுமையை ஹேண்டில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான் எல்லா கும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்ல வேண்டியது. ஆலோசனைகள் கேட்கலாம், யார் என்ன சொன்னாலும் ஆலோசனைகளை கேட்டுட்டு அது சரி பண்ண ஏன்னா நான் சொல்லிட்டேன், கரெக்ஷன் 2026 கும்பத்துக்கு கரெக்ஷன் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து இதை மாற்றிட்டா இது சரியாக வரும் அப்படிங்கிறது தான் கும்பத்தில் இருக்கவங்க உணரணும். அவ்வளோ சீக்கிரம் உணர மாட்டீங்க. நல்ல எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது 2026 கும்பத்துக்கு வரும். லைஃப்பில் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப எஃபர்ட் போடணும், பயங்கர எஃபர்ட் போட்டு, ஏன்னா உங்களுக்கு டயர்டே ஆகிற மாதிரிலாம் ஆகிடும். வழிபாட்டு ஸ்தலங்கள், உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு முறைகள் பண்ணுறது, முருகர்கிட்ட போகிறப்போ உங்களுடைய தலைவிதிகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் பாத யாத்திரையாக போயிட்டு வழிபாடு முறைகள்லாம் பண்ணும் பொழுது ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்கள் ஹார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களாம் ஹார்ட் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது, ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ஆறுதல் தான். பர்சனல் லைஃப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்னென்னா, நிறையா கற்பனை பண்ணிப்பீங்க. பெரும்பாலான கும்பம் அந்த தனிமையை அனுபவிச்சுருந்துருப்பீங்க. தனிமை உங்களுக்கு வேண்டாம். அந்த தனிமை இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் சோஷியலைஸ் ஆகி பழகிற கும்பம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. கும்பராசிக்கு 2026 பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாகப்படுது. ஏன்னா நிறைய சரி செய்ய வேண்டியது அமைப்பு அதிகமாக இருக்குது கும்பத்தில் இருக்கவங்களுக்கு. எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பாரத்தை தேர தானா ஒரு ஆளை இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. என்னடா எதுவுமே நகரவே மாட்டேங்குதே, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எப்போ தான் எங்களுக்கு அந்த விடியல் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு பெரும்பாலான கும்பத்துக்கு இருக்கும். 2025 எப்படியோ ஃபாஸ்ட்டாக போன மாதிரி உங்களுக்கு தெரியும். 2026 எப்படி இருக்கும்னா, ஒரு டைமுக்கு 2 தடவை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உடனே ஃபஸ்ட் டைமே நடக்காது, ஒரு 2வது டைம் 3வது டைம் அப்படின்ட்டு கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 2026 கும்பத்தில் இருக்குது. அப்போது பெரிய முதலீடுகள் அப்படின்னு கும்பம் 2026 போயிடாமல் இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய சுயஜாதகங்களை செக் பண்ணி பார்த்துட்டு பெரிய முதலீடுகள் போகணுமா, இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது எக்ஸ்பான்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சுயஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு படி எடுத்து வைக்கிறது அவசியம். வெறுமையாக பொதுபலன் பார்த்துட்டு சரி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, செய்யாமல் இருந்துக்கலாம், அப்படி இல்லை. ஸ்டார்ட் பண்ணினாலும் ஏதாவது சில இழுபறிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஒரு அகலக்கால் அப்படிங்கிறது கும்பத்துக்கு 2026 வேண்டாம். ஏன்னா பொறுமையை ஹேண்டில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான் எல்லா கும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்ல வேண்டியது. ஆலோசனைகள் கேட்கலாம், யார் என்ன சொன்னாலும் ஆலோசனைகளை கேட்டுட்டு அது சரி பண்ண ஏன்னா நான் சொல்லிட்டேன், கரெக்ஷன் 2026 கும்பத்துக்கு கரெக்ஷன் பாயிண்ட்டாக தான் இருக்குது. லிசன் பண்ணணும், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எதை நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை நம்ம தவறு பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ இதிலேருந்து இதை மாற்றிட்டா இது சரியாக வரும் அப்படிங்கிறது தான் கும்பத்தில் இருக்கவங்க உணரணும். அவ்வளோ சீக்கிரம் உணர மாட்டீங்க. கும்பத்தில் இருக்கவங்க நீங்கள் பண்ணுறது கரெக்டு, எல்லாமே சரியாக தான் இருக்குது, இல்லை எனக்கு இதுதான் வரும், நான் இதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டேயும் சரிசமமாக பழகி யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். இல்லைங்க எங்களுக்கு க்ரோத் நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அது அப்படியே போகட்டும், மாற்றங்கள் எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னா சில கும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேலைப்பழு ஜாஸ்தியாகும், நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கான இன்கம் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்கும். தடுத்து நிறுத்தப்படாது, கொஞ்சம் லேட்டாகி வரும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வராமல் ரொம்ப டிலே ஆகி சரி அது வரவே வராது போலங்கிற நேரத்தில் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நல்ல எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது 2026 கும்பத்துக்கு வரும். உங்களுக்கான ரெக்கக்னிஷன் வரும், பட் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எதுவுமே நகரில் கடிகாரமே சுத்திலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு தோன்றப்போ நீங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாமே கொஞ்சம் இந்த 2026 வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. முருகர் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப எஃபர்ட் போடணும்,
பயங்கர எஃபர்ட் போட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து டயர்டே ஆகிற மாதிரிலாம் ஆகிடும் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு. பட் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோக்கஸ் கொஞ்சம் செதறும், மறதி வரும். கும்பத்தில் இருக்கவங்களுக்கு மறதி அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அந்த மறதிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, விட்டமின்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிங்க. கோ வித் த ஃப்ளோவில் அக்செப்ட் பண்ணி போக ஆரம்பிக்கணும். கும்பத்தில் இருக்கவங்க யார் கோ வித் த ஃப்ளோவில் அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்கீங்களோ, ஏன்னா திரும்ப உங்கள் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ப்ரெசண்ட்டை விட்டுருவீங்க. ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிறது. பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஃப்யூச்சரை நினச்சி பயந்து ப்ரெசண்ட்டில் என்ன ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அது விட்டுருவீங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் கோ வித் த ஃப்ளோ. இப்போ என்ன இயற்கை நம்மளை கொண்டு போயிட்டுருக்குதோ, ஏன்னா டக்குன்னு ஒரு வருஷ கடைசியில் 2026 வருஷ கடைசி வரப்போ திருப்பி அந்த ஃபாஸ்ட்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் நகராமல் இல்லை, நகர்ந்துட்டு தான் இருக்குது, ஸ்லோவாக நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் 2026 கும்பத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால் வழிபாட்டு ஸ்தலங்கள், உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு முறைகள் பண்ணுறது, முருகர்கிட்ட போகிறப்போ உங்களுடைய தலைவிதிகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் பாத யாத்திரையாக போயிட்டு வழிபாடு முறைகள்லாம் பண்ணும் பொழுது ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்கள் ஹார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களாம் ஹார்ட் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் வரும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு டயட்டில், அதாவது ரொம்ப காரமாலாம் எதுவும் சாப்பிடாம அந்த ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த 2026 கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாமல் போயிடக்கூடாது. புதுசாக ஆரம்பிக்கிறது நல்லபடியாக தான் இருக்கும். கவனம், அவ்வளோதான். ரொம்ப கவனித்து பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவு நிலைகள், யார்ட்டையாவது கேட்டு பண்ணுறது, ஐடியாஸ் வாங்கி பண்ணுறப்போ உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு. கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ஆறுதல் தான். பர்சனல் லைஃப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்னென்னா நிறையா கற்பனை பண்ணிப்பீங்க. கும்பத்தில் இருக்கவங்க, என் குடும்பத்தில் இருக்கவங்க என்னை இப்படி நினச்சிட்டாங்க, அப்படி நினச்சிட்டாங்க, யாருமே ஒன்றுமே நினைக்கலங்கிறது தான் உண்மை. நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு நாள் நடந்தது, பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது நினச்சி பார்க்குறது. உறவுகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கணும். கும்பத்தில் இருக்கவங்க அவங்க உறவுகள் சேர சேர ஆனந்தமாக தான் இருக்கும், உபத்திரமாக இருக்காது அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு. அதனால் எல்லாத்துக்கூடையும் கூடி இருந்து பேசுகிறது செழிப்பை கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தனிமையாக இல்லாமல் நிறைய தனிமைன்னு பெரும்பாலான கும்பம் அந்த தனிமையை அனுபவிச்சுருந்துருப்பீங்க. தனிமை உங்களுக்கு வேண்டாம். அந்த தனிமை இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் சோஷியலைஸ் ஆகி பழகிற கும்பம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஐசோலேட்டடாக தனிமையாக இருக்கிற கும்பம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறது வேறு, தனிமையாக இருந்து பழசையே யோசிச்சுட்டு இருக்கீங்கிற ஒரு விஷயம் வேறு. ஸோ அந்த பழசை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இல்லாமல் புதுசாக என்ன பெட்டர்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா கும்பத்தில் இருக்கவங்களுக்கு டேலண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், உங்களுக்கு பேச்சு திறமைகள் ரொம்ப அதிகம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட டேலண்ட்ஸு சுயமாகவே செய்யக்கூடிய அமைப்பு நிறையா இருக்குது. அதாவது ஒரு ஃபீமேல்லாம் இருக்கிறீங்கன்னா குக்கிங்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். கும்பத்தில் இருக்கவங்க மாதிரி ஒரு சுவையாக சமைக்கிறவங்க கிடையாது. சில பேர் சமையலே தெரியாதவங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து கும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த கைப்பக்குவம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஆர்ட் ரிலேட்டடாக படிக்கிறது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து 2026 உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சிறு சிறு முயற்சிகள் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா க்ரோத்தை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு கும்பராசியில் இருக்கவங்களுக்கு. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்